யுதிஷ்டர் சூதாட்டத்துல தோத்ததுனால என்ன இப்படி பணயமா வைக்க முடியும்? அதெல்லாம் செல்லாது, நான் அரண்மனைக்கு வரமாட்டேன்னு சொல்லி வேலைக்காரனை அனுப்பி விட்டுட்டேன். அதனால கோபமான துரியோதனன் துஷாதனன் அனுப்பினான். அவன்கிட்ட என்னோட நிலைமைய சொல்லி கெஞ்சி கேட்டேன். வெறி பிடிச்சவன் அதெல்லாம் கேட்கிற நிலைமையிலே இல்ல. நீ எங்களோட அடிமைன்னு சொல்லி என் தலைமுடிய பிடிச்சு தர தர தரன்னு அரசபைக்கு இழுத்து போயிட்டான். அந்த அரசபையில இந்த உலகத்திலேயே மிக சிறந்த கனவான்கள்ட்டு பீஷ்மர், திருதராஷ்டர், துரோணர், விதுரர் ஒருத்தர் கூட என்ன நிமிர்ந்து பார்க்கலையே. என்னோட கேள்விக்கும் பதில் சொல்லல. துரியோதனன் என்னை பார்த்த உடனே வெற்றியோட வெறியில உன் கணவன்கள் எல்லாம் தோத்துட்டாங்க, உனக்கு இப்போ நான் தான் முதலாளி, இங்க வந்து ஏன் மடியில உட்காருன்னு என தொடைய தட்டி சொன்னான். கர்ணனோ அதுக்கும் மேல அடிமைகளுக்கு மேலாடை கூட சொந்தமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லவும் பாண்டவர்கள் அவங்களோட மேலாடைய கழட்டி தரையில வச்சு அடுத்து என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சு தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டாங்க. துஷாதனன் என்னோட புடவை தலைப்ப பிடிச்சிட்டான். அவ்வளோதான், என்னோட தைரியம் கூவும் இயலாம எல்லாம் போய் 2 கையும் வானத்து மேல தூக்கி கிருஷ்ணான்னு சொல்லி சரணடைஞ்சிட்டேன். எனக்கு கிருஷ்ணான்னு சொன்னது மட்டும்தான் தெரியும். கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே மேல நிக்கிறது தெரிஞ்சிச்சு. துஷாதனன் புடவையை இழுத்துக்கிட்டே இருந்தான், நானும் சுத்திக்கிட்டே இருந்தேன். ஆனா என் மேல இருந்து புடவை கழலவே இல்லை. கடைசியில துஷாதனன் டயர்டாகி துணி மூட்டை மேல விழுந்துட்டான். மொத்த அரண்மனையும் நிசப்தமாயிருச்சு. என்னோட மானம் காப்பாற்றப்பட்டது. அதுவும் எப்படி ஒரு அதிசயம்! அடுத்து என்ன நடந்தது? என்ன நடந்தா என்ன, மகாராணியே ஆனாலும் ஒரு பொண்ணோட மானம் கேள்விக்குறிதான் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட், ஷேர், லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.